योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार. இனிய புதிய நாள் 24 மணி நேரங்களா நம் கையில் வந்து விழுந்திருக்கிறது. எப்படி செலவழிக்க வேண்டும் என்று நமக்கு பகவான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நாம் இந்த மார்கழி மாதத்தில் விடியற் காலை வேளையில் சுறுசுறுப்பாய் எழுந்து அவருடைய பிரதான் மந்திருக்கு ஸ்நானம் செய்து வந்து 4 மணியிலிருந்து தொடர்ந்து நாமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அஹோ பாக்யம், அஹோ பாக்யம், அஹோ பாக்யம். அவருடைய பெரும் கருணையின்றி இது நமக்கு சாத்தியமில்லை. அதை கொண்டாடி கொண்டாடி நன்றியோடு அவருடைய பாத தாமரைகளில் அவருடைய நாம தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம். இந்த நன்றியோடு ஒவ்வொன்றிற்கும் நாம் செய்து வரும் வழிபாடு இருக்கிறது. அது மிகவும் சக்தி வாய்ந்தது. தி ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். பகவான் ஏற்கனவே நமக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு மகாத்மாவை நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் காண்பது என்பது சாதாரண விஷயமல்ல. பிறகு அவரை மகாத்மா என்று கண்டுகொள்வது, அவருடன் பேசி பழகுவது, அவருடைய ஆசீர்வாதத்தினால் வாழ்க்கையே நடத்துவது, இவையெல்லாம் சாதாரண நிலையே இல்லை. இதற்காக நாம் எத்தனை ஜென்மங்கள் எத்தனை தவம் செய்திருக்கிறோம் என்று தெரியாது. இன்றைக்கு ஒரு புனிதமான நாள். தினம் தினம் நாம் கொண்டாட வேண்டிய நாள். சுவாமி விவேகானந்தருடைய ஜெயந்தி தினம். சுவாமி விவேகானந்தர் ஒரு பெரிய அணுகுண்டு போல் இந்த உலகத்தில் அவதரித்து ஆன்மீக புயல் என விவரிக்கப்பட்டார். அவர் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் பல புரட்சிகளை செய்த வண்ணம் தான் இருக்கிறார். ஆனாலும் அவருக்கென்று ஒரு சரீரம் இருந்தது. அந்த சரீரத்தை கொண்டு அவர் 39 வருடங்கள் வாழ்ந்தார். அந்த 39 வருடங்களில் எத்தனை ஜென்மங்களை, எத்தனை ஆயிரம் வருடங்களை அவர் வாழ்ந்து விட்டார் என்று சொல்ல முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை. சுவாமி விவேகானந்தருடைய ஜெயந்தியை நாம் தினம் தினம் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் அவர் மூலமாக புதிதாக விவேகானந்தர்கள் உருவாகிக் கொண்டே இருக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம், ஸ்ரீ அரவிந்தர் அலிப்பூர் ஜெயிலில் இருந்த பொழுது, அது 1907-8 வருடம் என்று நினைக்கிறேன். 1902 சுவாமி விவேகானந்தர் சமாதியாகிவிட்டார். 1907-08 ஸ்ரீ அரவிந்தோ சொல்கிறார், அவரிடம் கூட இருந்த அனில்பரன், நிரோத்பரன் இவர்களெல்லாம் இதை பற்றி ஒரு குறிப்பை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீ அரவிந்தர் சொன்னதாக தொடர்ந்து 15 நாட்கள், ஒரு நாள் 2 நாள் இல்லை, சுவாமி விவேகானந்தர் அவருடைய சூக்ஷ்ம சரீரத்தில் வந்து, இன்றைக்கு ஸ்ரீ அரவிந்தோ சூப்பர் மைண்ட் என்று சொல்கிறார் அல்லவா, அதனுடைய அடிப்படை அவர் சொல்கிறார் சுவாமி விவேகானந்தரிடமிருந்து உருவாயிற்று என்று. அவர் 2 வாரங்கள் தொடர்ந்து ஸ்ரீ அரவிந்தரிடம் காட்சி கொடுத்து எப்படி சூக்ஷ்மமாக அந்த பிரக்ஞை வேலை செய்கிறது என்பதையெல்லாம் காண்பித்தாராம்.
how the higher consciousness works, how the truth works. அவர் சொல்கிறார், இன்ட்யூட்டிவ் மென்டாலிட்டி என்பது என்றால் என்ன என்று எனக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது. அதுவரை அதை பற்றியே எனக்கு தெரியாது. இந்த சூக்ஷ்மமான மனம், சூக்ஷ்மத்தில் வேலை செய்யும் மனம் என்ன என்று எனக்கு தெரியாமல் இருந்த ஒன்று, அதை பற்றி அவ்வளவு சொன்னார் என்று சொல்கிறார். அவ்வளவு விவரங்களோடு வெவ்வேறு நிலையில் அந்த பிரக்ஞையானது எப்படி செயல்படுகிறது. அப்பொழுது அவருடைய அட்டெண்டன்ட் ஒருவர் கேட்கிறார், சுவாமி உங்களுக்கு விஷனில் வந்தாரா என்று. ஸ்ரீ அரவிந்தோ சொல்கிறார், அது ஒரு விஷன் காட்சியாக இருந்தால் நான் அதை நம்பியிருக்கவே மாட்டேன் என்று. நேராக வந்தார், சூக்ஷ்ம சரீரத்தில் இருந்தார். ஆனால் நேரே வந்து எனக்கு பல விஷயங்களை, உயர் நிலையில் உள்ள அந்த கான்சியஸ்னஸ் எப்படியெல்லாம் வேலை செய்கிறது என்பதை காட்டிக் கொடுத்தார், விளக்கிக் கொடுத்தார் என்று சொல்கிறார். அதைத்தான் பின்னால் நான் சூப்பர் மைண்ட் என்று சொல்ல ஆரம்பித்தேன். பப்பா ராமதாஸ் சொல்கிறார், ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரும் சுவாமி விவேகானந்தரும் அவரை எப்படி ஆட்கொண்டார்கள், எப்படி அவர் இன்ஸ்பயர் ஆனார் என்று. இன்னும் பலர், சுப்பிரமணிய பாரதி அவர்கள் சுவாமி விவேகானந்தரை தான் தன்னுடைய குருவாக கொண்டார். அவருடைய சிஷ்யான நிவேதிதா தன்னுடைய குரு என்று ஒரு இடத்தில் சொல்கிறார். பல இடங்களில் சுவாமி விவேகானந்தருடைய அந்த வீர முழக்கத்தை சுப்பிரமணிய பாரதியினுடைய பாடல்களிலேயே காணலாம். எத்தனை பெரிய மகாத்மாக்கள் சுவாமி விவேகானந்தரினால் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. இவர்களெல்லாம் இதை வெளியில் சொல்லியிருக்கிறார்கள், அதனால் நமக்கு தெரிகிறது. நம்முடைய பகவான் என்னிடம் சொன்னார், எனக்கு சன்னதி தெருவில் போய்கொண்டிருந்த வரையிலும் இது பற்றி தெரியாது. சுதாமாவில் இருந்த பொழுதுதான் ஒரு நாள் சொன்னார், இந்த பிச்சைக்காரர் கப்படியா பாபா ஆசிரமத்திலிருந்து வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் மிக தெளிவாக சொன்னது, நான் விவேகானந்தன் உன்னை அழைக்கிறேன். நீ இப்பொழுது செய்து வரும் பணி உன்னுடையது அல்ல. இவ்வளவுதான். இவர் சுற்றுமுற்றும் பார்த்தார், பகவான் யாரும் இல்லை, வெறும் பிரமையோ என்று நினைத்தார். நமக்கு ஏன் இப்படியெல்லாம் வருகிறது என்று நினைத்தார். பிறகு அதை விட்டுவிட்டார். பிறகு மறுபடியும் ஒரு நாள் இதே போல் அந்த குரல் கேட்டதாம், விவேகானந்தன் உன்னை அழைக்கிறேன், நீ இப்பொழுது செய்து வரும் பணி அல்ல உன்னுடையது. எப்படி தட்டி எழுப்புகிறார் பாருங்கள் பகவான். பகவானை விவேகானந்தர் இன்னும் எத்தனை பேரை அவருடைய பாதையில் திருப்பி விடுகிறார். இந்த மகாத்மாக்கள் அத்தனை பேருமே இந்த உலகத்திற்கு சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள். பகவான் யோகிராம் சரத்குமார் சொல்வார், ஸ்ரீ அரவிந்தருடைய கொள்கை, அவருடைய உழைப்பு என்னை மிகவும் இன்ஃப்ளூயன்ஸ் செய்தது. என்னிடத்தில் அந்த தாக்கம் வந்தது. ஃபாதர்ஸ் ஒர்க், என்னுடைய தந்தையின் பணி என்று சொல்வார் அல்லவா பகவான், அது ஸ்ரீ அரவிந்தருடைய அந்த பணியில் ஒட்டியதுதான். இதையும் எனக்கு காட்டிக் கொடுத்திருக்கிறார். அது சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு எவ்வளவு உழைக்க வேண்டும் என்பதையும் சொன்னார். காலங்காலமாய் அந்த உழைப்பில் ஈடுபட வேண்டும் என்றும் சொன்னார். காந்திஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார், நான் மட்டும் சுவாமி விவேகானந்தரை பார்த்திருந்தேன், ஆனால் அவருடைய காலடியில் விழுந்திருப்பேன், வேறு எதிலும்
நான் நுழைந்திருக்க மாட்டேன். சுவாமி விவேகானந்தர் அப்பேற்பட்ட ஒரு மூர்த்தி. அவருக்கு இறப்பு ஏது, பிறப்பு ஏது. அதனால் தினம் தினம் அவருடைய ஜெயந்தியை நாம் கொண்டாட வேண்டும். அவருடைய இன்ஸ்பிரேஷன் தான் இன்னும் போக போக எத்தனை விவேகானந்தர்களை உருவாக்கும் என்று தெரியாது. காலம் காலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், காலம் காலமாய் வாழ்ந்து கொண்டே இருப்பார். அதனால் நாம் அவருடைய ஜெயந்தியை, அதிலும் மாணவர்கள், இளைஞர்கள் தினம் தினம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அவரை ஆழமாக நினைப்பவர்களுக்கெல்லாம் பின்னால் நின்று அவர்களை ஊக்குவித்து மகத்தான காரியங்களை சாதிக்க வைப்பார் சுவாமி விவேகானந்தர். அவருடைய முடிவு வந்த பொழுது அவருடைய உடலை அவர்கள் தகனம் செய்த பொழுது சகோதரி நிவேதித்தை அங்கே நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தார். எவ்வளவு நெஞ்சு உரத்தை விவேகானந்தரிடமிருந்து பெற்றாலும் இதையெல்லாம் யாரால் தாங்க முடியும்? அப்பொழுது அவர் நினைத்தாரா, சுவாமி, என்னை இப்படி விட்டுவிட்டு சென்று விட்டீர்களே, நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி செய்வேன் என்று வருந்தி கொண்டிருந்த பொழுது அந்த சிதையிலிருந்து ஒரு சிறிய காவித்துணி வெளியே புறப்பட்டு அவர் மேல் வந்து விழுந்ததாம். சுவாமி விவேகானந்தருடைய உடலின் தகனம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நிவேதித்தியின் மனதில் எழுந்த எண்ணங்களுக்கு சுவாமி எப்படி ஒரு பதில் கொடுக்கிறார் பாருங்கள். நான் உன்னுடன் இருக்கிறேன், இதே பார், நீ நினைத்த நேரத்திலேயே உன்னிடம் வந்துவிட்டேன் என்று. இந்த காட்சியை நான் படித்துக் கொண்டிருந்தேன் பகவானுக்கு. பகவானுடைய முகத்திலே ஒரு பெரும் மாற்றம். யோகிராம் சரத்குமார் சட்டென்று எழுந்தார். தான் உடுத்திக் கொண்டிருந்த அந்த ஷாலை எடுத்தார், தலைப்பாகையை எடுத்தார். என்னை நீ எழுந்திரு என்று சொன்னார். பிறகு என் கைகளிலே அதை வைத்தார். இன்றிலிருந்து நீ இதை உடுத்திக்கொள், இந்த ஷாலை நீ உடுத்திக் கொள்ள வேண்டும், இந்த தலைப்பாகையும் நீ அணிய வேண்டும் என்று சொன்னார். அன்றைக்கு குரு பூர்ணிமா தினம். எனக்கு ஒரே பிரமிப்பாகிவிட்டது. அந்த புத்தகம், சுவாமி விவேகானந்தர் ரா கணபதி எழுதிய அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். அதில் தான் இந்த காட்சி வருகிறது. அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும் பொழுதே நான் பகவானிடம் சொன்னேன், பகவான், இது என்ன அதிசயம்! இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் ஏதோ ஒரு பேருணர்வு எழும்பி, ஒரு பெரிய சக்தி எழும்பி என்னுள் இறங்குகிறது. இது என்னுடைய கற்பனையா அல்லது நிஜமா என்று தெரியவில்லையே என்றேன். உடனே பகவான் சிரித்துக்கொண்டே சொன்னார், தேவ்கி, சுவாமி விவேகானந்தர் உனக்குள் இறங்குகிறார் என்றார். அவருடைய சக்தி, அவருடைய அந்த மகத்தான சக்தி, அந்த சக்தி தான் சுவாமி விவேகானந்தர். அந்த சரீரம் அல்ல, அந்த சக்தி விவேகானந்தருடைய, விவேகானந்தரை பற்றி எழுதும் ஒவ்வொரு படைப்பிலும் அது இருக்கிறது. தகதகவென்று இருக்கிறது, ஒரு லிவிங் ஃபோர்ஸாக இருக்கிறது. அவரை பற்றி படிப்பவர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாகும். ஒரு துணிவை, ஒரு மனோவலிவை, உடல் பலம், மனோபலத்தை கொடுக்கிறது. அது எப்பொழுதும் கொடுத்துக்கொண்டே இருக்கும். போக போக அதனுடைய மொமெண்டம் இன்னும் ஜாஸ்தியாகும் என்று சொல்ல வேண்டும்.
அன்றைக்கு சுவாமி விவேகானந்தருடைய புத்தகம் படித்ததன் விளைவாக அந்த நிகழ்ச்சியினால் பேர்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கு பகவான் கொடுத்தார். அவர் பல வருடங்கள் அணிந்திருந்த அந்த ஷால் எனக்கு கிடைத்தது. அவருடைய தலைப்பாகை த்ரெட் பேர் என்று சொல்வார்கள், அப்படி நூல் நூலாக வந்து கொண்டிருந்தது அந்த தலைப்பாகை. அதை என்னிடம் கொடுத்து உடனே தலையில் கட்டிக்கொள்ள சொன்னார். இதுதான் சுவாமி விவேகானந்தர். அதே போல் ஒரு நாள் சொன்னார் என்னிடம், சுவாமி விவேகானந்தருடைய சாவியை ராமகிருஷ்ண பரமஹம்சர் வைத்திருந்தார், உன்னுடைய சாவி என்னிடம் இருக்கிறது என்று சொன்னார். ஆக நாம் பகவானிடம் வந்த பிறகு நமக்கு ஜாதகம் ஏது? பகவான் நம்முடைய குருநாதர் யோகி ராம் சுரத்குமார் தான் நம்முடைய ஜாதகம். அதற்கு மேல் இந்த குண்டலி என்று சொல்வார்களே, இந்த ஹாரோஸ்கோப் என்று சொல்வார்கள், அது வேறு கிடையாது. பகவான் நமக்கு எதை விதிக்கிறாரோ, எப்படி நம்மை வழி நடத்துகிறாரோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை போகும். பகவானிடம் வந்த பிறகு ஜாதகம் என்று பேசுவதெல்லாம் அபத்தம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இத்தனை மகாத்மாக்களுக்கும் பின்னால் இந்த இயக்கம் ஆரம்பிக்கும் காரணமாய் இருந்தது சுவாமி விவேகானந்தர். இன்றைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள், இன்றைய இளைஞர்கள் அனைவருக்கும் இதை நாம் வழங்க வேண்டும். இந்த பிரசாதம் சுவாமி விவேகானந்த பிரசாதம், த லிவிங் ஃபோர்ஸ், அதை நாம் வழங்க வேண்டும். இது இளைஞர்களை தட்டி எழுப்புகிறது, அவர்களுக்கு உடல் வலிவையும் மனோபலத்தையும் கொடுக்கிறது, அவர்களுடைய மகத்தான காரியங்களை சாதிக்க வைக்கிறது. இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் மேலும் பல இளைஞர்கள் முன்வந்து விவேகானந்தரினால் ஆட்கொள்ளப்பட்டு பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் இந்தியாவிற்கும் உலகிற்கும் சாதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் வைப்போம். இதற்கு முன்பு எனக்கு ஒரு சிறிய நிகழ்ச்சி எங்கவோ எப்பொழுதோ கேட்டது ஞாபகம் வருகிறது. சுவாமி விவேகானந்தர் 3வது வகுப்பில் படித்துக் கொண்டிருந்த பொழுது, சிறுவன் அல்லவா, அப்பொழுது அவருடைய வாத்தியார் கேட்டாராம் வகுப்பில் ஒவ்வொருவரையும், நீங்கள் எல்லாம் என்ன ஆகப் போகிறீர்கள், என்ன செய்யப் போகிறீர்கள் பிற்காலத்தில் என்று. எல்லோரும் ஏதோ பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் சொன்னார்களாம். நான் டாக்டராக போகிறேன், என்ஜினியர் ஆகப் போகிறேன், அது இதுவென்று. ஆனால் நம்முடைய விவேகானந்தர் நரேன் சொன்னாராம், நான் குதிரை வண்டியை ஓட்டப் போகிறேன் என்று. நான் நினைக்கிறேன் அதை மிகவும் சிம்பாலிக்காக அவர் சொல்லியிருக்கிறார் என்று. உடனே இந்த வாத்தியாருக்கு முகமே மாறிவிட்டது. என்னப்பா இப்படி சொல்கிறார், குதிரை வண்டி ஓட்டுபவனாகவா இருக்கப் போகிறாய், சரி சரி உட்கார் என்று சொல்லிவிட்டாராம். அதன் பிறகு அவருடைய தாய் வந்து அவரை அழைத்து செல்ல வந்த போது, இங்கே பாருங்கள், உங்கள் மகன் சொல்கிறான் அவன் குதிரை வண்டிக்காரனாக ஆகப் போகிறான் எதிர்காலத்தில் என்று. அவருடைய தாய் ஒன்றும் சொல்லாமல் அவரை அழைத்து சென்று வீட்டில் அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துவிட்டு பிறகு பூஜை அறைக்கு அழைத்துச் சென்றாராம். நீ குதிரை ஓட்ட வேண்டும் என்றுதானே நினைக்கிறாய்? ஏன் இல்லை, அந்த குதிரை வண்டிக்காரன் அந்த கையில் அந்த குச்சியை எடுத்த உடனே அந்த குதிரைகள் காற்று போல் பறக்கின்றன. எவ்வளவு லாவகமாக அவர் அந்த குதிரையை ஓட்டுகிறார். அந்த குதிரை எப்படி பறக்கிறது, எப்படி ஒரு வேகத்தை கொடுக்கிறது, எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது என்று சொல்லிட்டான் அந்த குழந்தை. உடனே அவருடைய அம்மா புவனேஸ்வரி தேவி சொன்னாளா, இதோ பார், இங்கே ஒரு குதிரை வண்டிக்காரன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று பார்த்து சாரதியாக வீற்றிருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரை காண்பித்தாளாம். பின்னால் அர்ஜுனன் கைகூப்பி நின்று கொண்டிருக்கிறான். எப்பேற்பட்ட வீரன் அர்ஜுனன், அவன் கைகூப்பி பணிவாக நின்று கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு குதிரை வண்டிக்காரர் அந்த ரதத்தை, அந்த குதிரைகளை எல்லாம் மிக அழகாக செலுத்தி ஒரு புன்னகையோடு
அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது விவேகானந்தருடைய தாய் சொன்னாளாம், நீ இந்த மாதிரி ஒரு குதிரை வண்டிக்காரராக வர வேண்டும் என்று. இவர் பார்த்தாயா, இவர் எப்படி குதிரை ஓட்டுகிறார்? இவர் பகவத்கீதை சொன்னவர். நீயும் அந்த மாதிரி பகவத்கீதை குதிரை ஓட்டி பகவத்கீதை சொன்பவராக வர வேண்டும் என்று. இன்றைக்கு சுவாமி விவேகானந்தர் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறார். தன் தாயிடம் நான் நிச்சயமாக வருவேன், நான் ஸ்ரீ கிருஷ்ணர் போல் வருவேன் என்று சொன்னாராம். இன்றைக்கு நம்முடைய மனம் என்னும் குதிரைகளை எல்லாம் ஓட்டிக் கொண்டிருக்கிறார், அடக்கிக் கொண்டிருக்கிறார். மகத்தான காரியங்களை நம்மை எல்லாம் மகாத்மாக்களாக ஆக்கி செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார் விவேகானந்த பெருமான். இன்றைக்கு அவரிடமும் வேண்டிக் கொள்வோம். இன்றைய உலகத்தில் மனம் போன போக்கில் மனக்குதிரைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. மிகுந்த வன்முறை நிலவுகிறது. பகைமை பாராட்டுதல், இன்னும் வேறு ஏதேதோ போர் சூழ்நிலை, நோய்களின் தாக்கம், இயற்கையின் சீற்றம். அன்றைக்கு மெரினா பீச்சில் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், என்னிடம் 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் எல்லாவற்றையும் மாற்றிக் காட்டுகிறேன் என்று. பகவானிடம் வேண்டிக் கொள்வோம். எல்லோருடைய உள்ளத்திலும் சுவாமி விவேகானந்தர் புகுந்து அங்கே இருக்கக்கூடிய அசுர குணங்களை எல்லாம் அழித்து, எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழித்து, இந்த உலகத்தில் மீண்டும் வீரமும் துணிவும் பணிவும் ஒற்றுமையும் சமாதானமும் நட்புணர்வும் சகோதரத்துவம் மீண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும். இளைஞர்களெல்லாம் மிகவும் துணிவோடு பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க வேண்டும். சதா ஐடி என்று பணம் சம்பாதிப்பதில் மிகவும் குறிப்பாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் மாற்றி அவர்கள் உள்ளத்திலே உயர்ந்த சிந்தனைகளை எழுப்பி மகத்தான காரியங்களை சாதிக்க வைக்க வேண்டும். இந்த உலகம் முழுவதும் தர்ம வழியில் நடக்க வேண்டும். உலகத்தில் ஆங்காங்கே பல சமுதாயத்தினர் ஏதேதோ கஷ்டங்களில் சிக்கிக்கொண்டு செய்வதறியாது, உதவியின்றி, பாதுகாப்பின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தங்கள் கருணை எட்ட வேண்டும், தங்களுடைய இன்ஸ்பிரேஷன் வர வேண்டும். சுயநலமின்றி ஏற்கனவே சேவை செய்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் பழி பாவங்களிலிருந்து பாதுகாப்பு தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். விவேகானந்தர் சொல்கிறார், நாம் சமுதாயத்திற்காக வேலை செய்யும் பொழுது எத்தனையோ பேர் நம்மை புகழ்வார்கள், எத்தனையோ பேர் நம்மை இகழ்வார்கள். இதையெல்லாம் நாம் பாராட்டினால் பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது என்று இதை நாம் நினைவு கூறுவோம். நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றம் வர வேண்டும். நாடு பல துறைகளிலும் ஒரு உன்னத நிலையை அடைந்து பெரும் வளர்ச்சியுற்று உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இந்த உலகத்தையே தர்ம வழியில் நடத்தி செல்ல வேண்டும். இவைகளுக்கெல்லாம் பின்னால் அத்தனை மகாத்மாக்களும் இருப்பார்கள். அவர்கள்தான் சொல்லியிருக்கிறார்கள், இந்தியா லோக குருவாக ஆகிவிடும் என்று. அத்தனை தேசங்களும் இந்தியாவை எதிர்நோக்கி காத்திருக்கும் என்று. பகவான், நாங்கள் உங்களிடம் மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். உங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரிக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் எங்களுடைய மனதிற்கு கொண்டு வந்து இதையெல்லாம் ஆத்மசக்தியாக ஓங்கச் செய்ய வேண்டும். தங்களுடைய கைகளிலே சாத்வீக கருவிகளாக இயங்க வேண்டும். சாத்வீக கருவிகள் என்றால் சாதாரணமில்லை, மிக்க மன வலிவு உடையவர்களாக ஆக வேண்டும். சாத்வீக கருவிகளுக்குத்தான் மனோபலம் இருக்கும், உடல் பலம் இருக்கும்.
எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பெருநிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். எங்கள் மனம் தூய்மையுற வேண்டும். ஆனந்தமாக தங்களுடைய நாமத்தை நாங்கள் சொல்லி கையில் விழும் வேலைகளை எல்லாம் தங்களுக்கு அர்ப்பணமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி ஆனந்தமாக செய்து அதையும் ஆத்ம சக்தியாக ஓங்கச் செய்ய வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை ஆசீர்வாதமாக மட்டுமே பார்த்து, இது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம சக்தியை கிளப்புவதற்காக கொடுக்கப்பட்ட துன்பங்கள், இது இறைவனோடு நம்மை கூட்டி வைக்கும், இது ஒரு பெரும் ஆசீர்வாதம் என்று கருதி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்தோமானால் எங்கும் நிரம்பி இருக்கும் உயிர் துடிப்போடு கூடிய அந்த தெய்வீக இருப்பை, அந்த ஆத்ம சக்தியை நம்மால் உணர முடியும். வாழ்வின் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பின்னால் பகவானுடைய சங்கல்பம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். கொடிய துன்பங்கள் நம்மை திடும் திடும் என்று சூழும் பொழுது நிலைகுலைந்து போகாமல் மனவலிவோடு அவற்றை எதிர்கொள்ள வேண்டும். இறைவனை நொந்து கொள்ளக்கூடாது. மற்றவர்களிடம் நம்முடைய தோல்விகளை எல்லாம் காரணமாக்கி நொந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய கர்மவினை நம்மை தாக்குகிறது. ஆனால் இந்த கர்மவினையை ஆத்மசக்தியின் உதவியோடு ஒரு பெரிய மகத்தான காரியமாக நாம் ஆக்கிக்கொள்ள முடியும். பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. அவரிடம் வேண்டிக் கொள்வோம். தங்களிடம் எப்பொழுதும் நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய கருணை கிட்ட வேண்டும். அவர்களுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். எங்களுடைய அகம்பாவம் முற்றிலும் போய் ஆத்ம பாவம் ஓங்க வேண்டும். சுவாமி விவேகானந்தரை போல் மகத்தான காரியங்களை சாதிக்க வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும். காலம் காலமாய் எப்படி சுவாமி விவேகானந்தர் வாழ்ந்து வருகிறாரோ, இன்னும் எத்தனை பேரை தட்டி எழுப்பி பெரும் காரியங்களில் ஈடுபடுத்துகிறாரோ, அதேபோல் நாமும் அந்த பேண்ட் ஆஃப் மகாத்மாஸ் அவர்களோடு நாமும் சேர வேண்டும். இந்த உலகத்தையே ஆத்மசக்தி நிறைந்த உலகமாக மாற்ற வேண்டும். தர்மத்தின் இருப்பிடமாக ஆக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம்.